Viewers, good morning. It's a beautiful video. ரொம்ப நல்ல வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். Then afterwards, that is your will and wish. ஓகே, எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே. பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நாட் கம்பல்சரி, ரைட்? அப்படியே வீடியோவில் போகலாம். சி திஸ் புக் நல்ல அர்த்தமுள்ள கேள்விகள், அறிவுபூர்வமான பதில்கள். எனக்கு இந்த புக் கிடைச்சது. இந்த ஆசிரியர் பேர் வந்து சைனுல் ஆபிதீன். ஆமாம், நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு ஒரு பதில் அற்புதமாக சொல்லியிருக்காரு. எனக்கு பிடிச்சதுக்கு படித்ததில் பிடித்தது. அப்படியே சரி உங்களுக்கும் பிடிக்குமேன்னு தான் நான் இது வந்து பகிர்றேன். அப்படியே வீடியோவில் போடாங்களா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு இந்த புஸ்தகம் வந்து எழுதப்பட்டது எப்போதுன்னு கேட்டிங்கனாக்கா, வெளியிடப்பட்டது 23/11/2004. ஸோ 20 இயர்ஸ்க்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு விஷயம். ஆமாம், இப்போது எப்படி என்னெல்லாம் மாறி இருக்குது நமக்கு தெரியாது. பட் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்குமா பார்க்கலாம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மனிதர்கள் வெவ்வேறு தோற்றத்துடன் இருப்பது ஏன்? மனிதர்கள் வெவ்வேறு தோற்றத்துடன் இருப்பது ஏன்? நல்ல கேள்வி. இந்த கேள்வியை வந்து யார் கேட்டிருக்கிறார் என்றால், எஸ் ஷாகுல் அஹமது ஐயம்பேட்டையிலிருந்து கேட்டிருக்கார். யார்கிட்ட கேட்டிருக்கார்? ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்கார். ஆசிரியர் என்ன பதில் சொல்கிறார் என்று பார்ப்போம். ஆமாம், மனிதர்கள் வெவ்வேறு தோற்றத்துடன் இருப்பது ஏன்? இதுதான் கேள்வி, சரிங்களா? அப்போது ஒரு இந்து சகோதரரிடம் உரையாடும்போது, மனித சமுதாயம் ஆதம் ஹவ்வா எனும் இருவர் வழியாகவே உருவாகியுள்ளது என்று கூறினேன். அதற்கு அவர், அப்படியெனில் ஆப்பிரிக்கர்கள், வெள்ளையர்கள், சீனர்கள், ஆதிவாசிகள் வெவ்வேறு தோற்றத்துடன் இருக்கிறார்களே என்றார். இதற்கு எப்படி விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். மறுபடியும் பாருங்கள் அந்த கேள்வியை. ஒரு இந்து சகோதரிடம் உரையாடும் போது, யார்? இந்த ஷாகுல் ஹமீத் என்பவர் உரையாடும்போது, சமுதாயம் ஆதம் ஹவ்வா இரு வழியாகவே உருவாகி உள்ளது என்று கூறினேன் இவர் சொல்லியிருக்காரு. அதற்கு அவர், அப்படியெனில் ஆப்பிரிக்கர்கள், வெள்ளையர்கள், சீனர்கள், ஆதிவாசிகள் வெவ்வேறு தோற்றத்துடன் இருக்கிறார்களே என்றார். இதற்கு எப்படி விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று இவர் கேட்கிறார். என்ன பதில் பார்க்கலாம், சரிங்களா? பதில் அதுக்கு வந்து ஆசிரியர் சொல்கிறாரு, இந்த வாதத்தில் உள்ள அடிப்படை தவறை விளக்கினாலே போதும். இந்த வாதமே தவறு, அடிப்படையே தவறு அப்படின்ற மாதிரி இந்த வாதத்தில் உள்ள அடிப்படை தவறை விளக்கினாலே போதும் அப்படி சொல்கிறார். ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்தவர்கள் ஒரே தோற்றத்தில் ஒரே நிறத்தில் இருப்பார்கள் என்ற அடிப்படையே தவறாகும். அருமையில், ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்தவர்கள் ஒரே தோற்றத்தில் ஒரே நிறத்தில் இருப்பார்கள் என்ற அடிப்படையே தவறாகும். சரி, அப்புறம் நான் சொல்கிறேன் பார்ப்போம். இதற்கு பெரிய ஆராய்ச்சி எதுவும் தேவையில்லை, தேவையில்லை என்கிறார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் தெருவில், உங்கள் ஊரில் உள்ளவர்களை ஆராய்ந்தலே போதுமானது என்கிறார். உங்கள் தெருவில் என்ன சொல்கிறார் பாருங்கள். என்னது? இதற்கு பெரிய ஆராய்ச்சி எதுவும் தேவையில்லை. உங்கள் குடும்பத்தில், உங்கள் தெருவில், உங்கள் ஊரில் உள்ளவர்களை ஆராய்ந்தாலே போதுமானது என்கிறார். ஒரு தாய் தந்தையிற்கு பிறந்த அண்ணன் தம்பிகளை முரண்பட்ட நிறத்திலும் தோற்றத்திலும் சர்வ சாதாரணமாக நாம் பார்க்கிறோம். அவர்களின் புறத்தோற்றம் மட்டுமின்றி பண்பாடு, பழக்க வழக்கம், குணாதிசயம் போன்றவையும் மாறுபட்டு இருப்பதையும் நாம் காண்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தினால் 2 சகோதரர்களின் இரத்தங்களும் கூட ஒரே வகையை சேர்ந்ததாக இருக்காது. நேரடி பிள்ளைகள் மத்தியிலேயே இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கும்போது, பல தலைமுறைகள் கலக்கும்போது ஏன் வித்தியாசம் இருக்காது என்று கூறினால் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், நேரடி பிள்ளைகள் மத்தியிலேயே இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கும்போது பல தலைமுறைகள் கடக்கும்
போது ஏன் இந்த வித்தியாசம் இருக்காது என்று கூறினால் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்கிறார். இந்த வேற்றுமைகளை விட முக்கியமான ஒரு ஒற்றுமையையும் நீங்கள் என்னது சுட்டி காட்டலாம். எதை சுட்டி காட்டலாம்? இந்த வேற்றுமைகளை விட முக்கியமான ஒரு ஒற்றுமையையும் நீங்கள் சுட்டி காட்டலாம். ஒரு மரத்தில் காய்க்கும் காய்கள் பல்வேறு அளவுகளிலும் வடிவங்களிலும் தோற்றத்திலும் இருந்தாலும் அவை ஒரே மரத்தில் உருவான ஒரு இனத்தைச் சேர்ந்த காய்கள் என்று நாம் கூறுகிறோம் இல்லையா? சரி, அதுபோல் பகுத்தறிவு என்னும் அம்சத்தில் ஐரோப்பியர்களும் ஆப்பிரியர்களும் ஒன்றுபட்டு உள்ளனர். பகுத்தறின்ற விஷயத்தில் அவங்க ஒன்றுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், இதைவிட முக்கியமாக இக்கொள்கையை உலகம் ஏற்பதால் உலகத்துக்கு கிடைக்கும் நன்மைகளையும் அவர்களுக்கு நாம் சுட்டி காட்ட வேண்டும். ஆமாம், நிறைய விஷயங்கள் ஒன்றுபடுது. ஆமாம், இவை விட முக்கியமாக இக்கொள்கையை உலகம் ஏற்பதால், உலகம் ஏற்றுக்கொள்கிறது, உலகத்துக்கு கிடைக்கும் நன்மைகள் வேறு அதில் இருக்குது. ஸோ அவர்களுக்கு இதை நாம் என்ன பண்ணணும், சுட்டி காட்ட வேண்டும் என்று கூறுகிறார். எல்லா மனிதர்களும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் என்பதை ஏற்றால் அனைத்து மனிதர்களும் சகோதரர்கள் என்பதும் பிறப்பால் எவரும் உயர முடியாது என்பதும் நிரூபணமாகும். தான் உண்மை. இதுதான் 100% என்னது உண்மை. எல்லா மனிதர்களும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் என்பதை என்னது ஏற்றுக்கொண்டால் அனைத்து மனிதர்களும் சகோதரர்கள் என்பதும் பிறப்பால் எவரும் உயர முடியாது என்பதும் நிரூபணமாகும் என்கிறார். குலம் ஜாதியின் பெயரால் மனிதர்கள் பிளவுபட்டு இருப்பது இந்த கொள்கையை தவிர மறு வினாடியே ஒழிந்து போய் விடும் என்கிறார். ஆமாம், இந்த கொள்கையை நாம் இந்த இந்த பிறப்பால் அதை நம்ம அந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டால் ஜாதி குலங்களெல்லாம் ஒழிந்து போய் விடும் என்கிறார். ஸோ முஸ்லிம்கள் இதை நம்புவதால் தான் அவர்களிடம் தலித் முஸ்லிம் அப்புறம் நாடார் முஸ்லிம் என்றெல்லாம் சாதி வேற்றுமை இல்லாமல் இருக்கிறது என்பதையும் சுட்டி காட்டலாம். இப்படி நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறோம். புரியுதுங்களா? முஸ்லிம்கள் இதை நம்புவதால் தான் அவர்களிடம் தலித் முஸ்லிம் நாடார் முஸ்லிம் என்றெல்லாம் சாதி வேற்றுமை இல்லாமல் இருக்கிறது என்பதையும் சுட்டி காட்டலாம் என்று அவர் சொல்கிறாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்க விஷயம், ரைட்டுங்களா? அப்போது மறுபடியும் கேள்விகள் வேறு சிலர் கேட்கிறார்கள். அதே ஆசிரியரிடம்தான், முஸ்லிம்களுக்கு இடையில் பிரிவுகள் ஏன்? முஸ்லிம்களுக்கு இடையில் என்னது பிரிவுகள் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வி யார் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டாக்க சாஜிதா ஹுசைன், சென்னை. இது 20 வருஷத்துக்கு முன்னால் கேட்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும், ரைட்டா? சாஜிதா ஹுசைன் சென்னையிலேருந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கனாக்க முஸ்லிம்கள் இடையில் பிரிவுகள் ஏன் அப்படி கேட்குறாங்க. ஸோ அப்போ பதில் சொல்கிறார் ஆசிரியர், இஸ்லாமிய மார்க்கத்தில் சன்னி, ஷியா, ஷேக், சையது போன்ற பல பிரிவுகள் உள்ளன. என்னென்ன பார்த்திங்கன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் சன்னி, ஷியா, ஷேக், சையத் போன்ற பல பிரிவுகள் உள்ளன. இஸ்லாத்தை 4 பிரிவுகளாக பிரித்திருப்பதின் நோக்கம் என்ன? ஏன் இப்படி 4 பிரிவாக பிரித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார். இஸ்லாமிய மார்க்கத்தில் சன்னி, ஷியா, ஷேக், சையத் போன்ற பல பிரிவுகள் உள்ளன. இஸ்லாத்தை 4 பிரிவுகளாக பிரித்திருப்பதின் நோக்கம் என்ன? இந்து மதத்தில் உள்ள 4 வர்ணனைகளை பின்பற்றுவதாக இது அமைந்து உள்ளதே. ஊட்டியிலும் பாகிஸ்தானிலும் சன்னி முஸ்லிம்களுக்கும் ஷியா முஸ்லிம்களுக்கும் இடையில் சண்டைகள் நடப்பது ஏன் என்று பெங்களூரிலிருந்து வெளிவரும் தலித் வாய்ஸ் என்ற இதழில் வாசகர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு எவ்வாறு விடை அளிப்பது? இப்போ இது 20 வருஷத்துக்கு முன்னாலங்க பெங்களூர்லேருந்து ஒரு வாய்ஸுன்னு என்னது அந்த புக்கு பேர், பெங்களூரிலிருந்து வெளிவரும் தலித் வாய்ஸ் என்ற புக்கு. 20 இயர்ஸ்க்கு முன்னால் மைண்டில் ஏற்றிக்குங்க, கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆமாம், இதற்கு எவ்வாறு விடை அளிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கிட்ட அவர் கேட்குறாரு. யார் கேட்குறாரு? ஷாஜிதா ஹுசைன், சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு பதில், அதாவது ஆமாம். அப்புறம் 2வது இன்னொரு பதில் இல்லை, கேள்வி, இன்னொரு கேள்வி அங்கேயே.
முஸ்லிம்கள் இடத்திலும் ஜாதி பிரிவுகள் இருப்பதாக என் இந்து நண்பர் கூறினார். முஸ்லிம்கள் இடத்திலும் ஜாதி பிரிவுகள் இருப்பதாக என் இந்து நண்பர் கூறினார். மற்ற பிரிவுகளுக்கு விளக்கம் சொல்லும் என்னால் ஷியா சன்னி பிரிவுக்கு விளக்கம் தர முடியவில்லை. இது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க கௌதியா ஹாஜா அதிரை அப்படின்ற ஒரு ஊரில் இவங்க ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னு கேட்டிருக்காங்க, மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். முஸ்லிம்களிடத்திலும் சாதி பிரிவுகள் இருப்பதாக என் இந்து நண்பர் கூறினார். மற்ற பிரிவுகளுக்கு விளக்கம் சொல்லும் என்னால் ஷியா சன்னி பிரிவுக்கு விளக்கம் தர முடியவில்லை அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்குறாரு. யார்? அவர் பேர் என்னன்னாக்கா கௌதியா ஹாஜா அதிரை ஊர். சரி, அடுத்தது ஒரு 3வது கேள்வி ஒன்று. அப்புறம் முஸ்லிம்கள் இடையே சாதி பிரிவுகள் இல்லை என்று கூறுகின்றீர்கள். ஆனால் திருமண விளம்பரங்கள் வெளியிடும்போது மரைக்காயர், ராவுத்தர், லப்பை போன்ற பிரிவுகளின் பெயரிலேயே வெளியிடுகிறார்களே, எதனால் அப்படி கேட்குறார். 3வது கேள்வி. அவர் பேர் அமல் ராஜன். 7/6/28/61/17 20 வருடங்களுக்கு முன்னால் கேட்கப்பட்ட கேள்வி மறந்துடாதீங்க. சரிங்களா? புஸ்தகம் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? என்ன கேட்குறாருன்னா, முஸ்லிம்களிடையே சாதி பிரிவுகள் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் திருமண விளம்பரங்கள் வெளியிடும்போது மரைக்காயர், ராவுத்தர், லப்பை போன்ற பிரிவுகளின் பெயரிலேயே வெளியிடுகின்றனரே, எதனால் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இப்போ பதில் எல்லாம் 3 கேள்விகளுக்கும் அவர் மொத்தமாக பதில் சொல்லிவிட்டார் ஆசிரியர். எப்படி சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் இத்தகைய பிரிவுகள் இருப்பதாக கூறுவது தவறாகும் அப்படின்னு சொல்லிடுறார். இஸ்லாமிய மார்க்கத்தில் இத்தகைய பிரிவுகள் இருப்பதாக கூறுவது தவறாகும் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது, முஸ்லிம்களிடம் ஏன் இந்த பிரிவுகள் என்று தான் கேள்வி அமைந்திருக்க வேண்டும். அதாவது முஸ்லிம்களிடம் ஏன் இந்த பிரிவுகள் என்று தான் கேள்வி அமைந்திருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் என்று இருந்திருக்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் அப்படி இல்லாமல் எப்படி இருந்திருக்கணும்? முஸ்லிம் இஸ்லாமிய மார்க்கம் என்று அழைக்கப்படாமல் முஸ்லிம்கள், அந்த மாதிரி முஸ்லிம்களிடம் ஏன் இந்த பிரிவுகள் என்று தான் கேள்வி அமைந்திருக்க வேண்டும் என்று அங்கேயே சுட்டி காட்டிடுறாரு. ஸோ இத்தகைய பிரிவுகளை திருக்குரானும் அனுமதிக்கவில்லை. இந்த மாதிரி கேள்விகளுக்கு திருக்குரான் என்ன பண்ணல, அனுமதிக்கலை. நபிகள் நாயகம் அவர்களும் அனுமதிக்கலை. நபிகள் நாயகம் இருக்கார், அவரும் என்னது அனுமதிக்கலை. என்றாலும் முஸ்லிம்களிடம் இத்தகைய பிரிவுகள் உள்ளதை மறுக்க முடியாது. இருந்தாலும் முஸ்லிம்களிடம் இத்தகைய பிரிவுகள் இருக்கிறத என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஆனால் இந்து மதத்தில் உள்ள 4 வர்ணனைகளை போன்றதாக முஸ்லிம்களிடம் காணப்படும் பிரிவை ஒப்பிட எந்த நியாயமும் இல்லை என்கிறார். எப்படி? ஆனால் இந்து மதத்தில் உள்ள 4 வர்ணனைகளை போன்றதாக முஸ்லிம்களிடம் காணப்படும் பிரிவை ஒப்பிட எந்த நியாயமும் இல்லை அப்படி சொல்கிறார். வர்ணம் அடிப்படையிலான பிரிவுகள் மனிதனின் பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கக்கூடியவை. எப்படி? வர்ணம் அடிப்படையிலான பிரிவுகள் மனிதனின் பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கக்கூடியவை. முஸ்லிம்களிடம் காணப்படும் பிரிவுகள் மார்க்கத்தை புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் மூலம் ஏற்பட்டவை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வர்ணம் அடிப்படையிலான பிரிவுகள் மனிதனின் பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கக்கூடியவை. சரியா? அதுக்கு அடுத்தது, முஸ்லிம்களிடம் காணப்படும் பிரிவுகள் மார்க்கத்தை புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் மூலம் ஏற்பட்டவை. ரைட், நல்லா புரிஞ்சுங்க. அப்போது பாருங்கள், தலித் சமுதாயத்தில் பிறந்தவர் ஒரு காலம் அவர் என்னதான் முயன்றாலும் ஐயராக முடியாது, முதலியாராக முடியாது, செட்டியாராக முடியாது. எப்படி? தலித் சமுதாயத்தில் பிறந்தவர் ஒரு காலம் அவர் என்னதான் முயற்சி செஞ்சாலும் என்ன ஆக முடியாது, ஐயராக முடியாது, முதலியாராக முடியாது, செட்டியாராக முடியாது. ஆனால் ஷியா பிரிவில் இருந்தவர் அக்கொள்கையில் இருந்து விலகி எந்த நிமிடத்திலும் சன்னி பிரிவில் சேர்ந்து விட முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் ஷியா
ஷியா இருக்குது இல்லையா, ஷியா பிரிவில் இருந்தவர் அக்கொள்கையில் இருந்து விலகி எந்த நிமிடத்திலும் சன்னி பிரிவில் சேர்ந்து கொண்டு விட முடியும். சன்னி பிரிவை சேர்ந்தவர் அப்பிரிவில் அவருக்கு விருப்பம் இல்லாவிட்டால் எந்த நிமிடமும் ஷியா பிரிவில் சேர முடியும். எப்படி? இதில் இருந்து அவங்க அதில் சேர்ந்துக்கலாம், அவங்களுக்கு பிடிக்கலன்னா இவங்க இதில் சேர்ந்துக்கலாம். யார் யார்? ஷியாபும் சன்னியும். சரிங்களா? ஸோ ஆன்மீக தலைவரிடம் பையத்து தீட்சை பெறுதல். என்னது? ஆன்மீக தலைவரிடம் பையத்து தீட்சை பெறுதல், சமாதிகளை வழிபடுதல், அப்புறம் நபிகள் நாயகத்தின் வாரிசுகள் மட்டுமே ஆள்வதற்கு உரிமை பெற்றவர்கள் என நம்புதல், நபிகள் நாயகம் அவர்களின் மருமகன் அலிதா நபிகள் நாயகத்துக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் என நம்புதல். இவை ஷியா கொள்கையில் சில. ஷியாக்கு அவங்க ஷியா இருக்காங்க, அவங்க கொள்கையில் இது இருக்குன்றாங்க. என்னது? ஆன்மீக தலைவரிடம் பையத்து தீட்சை பெறுதல், சமாதிகளை வழிபடுதல், நபிகள் நாயகத்தின் வாரிசுகள் மட்டுமே ஆள்வதற்கு உரிமை பெற்றவர்கள் என நம்புதல், நபிகள் நாயகம் இருக்கார்கள் இல்லைங்களா, அவர்களின் மருமகன் அலிதான் நபிகள் நாயகத்துக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் என நம்புதல். இவை ஷியா கொள்கையில் சில. சரி, அடுத்தது என்னன்னு பார்த்தாக்க, இக்கொள்கைகளை ஏற்றவர்கள் ஷியா எனவும் ஏற்காதவர்கள் சன்னி எனவும் அழைக்கப்பட்டனர். ரைட்டுங்களா? சன்னி இந்த கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஷியா ஏற்றுக்கொண்டார்கள். சரியா? இன்றைக்கும் கூட ஷியா பிரிவை சேர்ந்த ஒருவர் தனது கொள்கை தவறானது என உணர்ந்து சன்னி பிரிவில் சேரலாம், யாரும் தடுக்க முடியாது. இன்றைக்கு கூட தன்னுடைய கொள்கை சரி தவறு என்ற மாதிரி இருந்தால் கூட போய் சேர்ந்துக்க முடியும் என்கிறார். சரி, இது போன்ற சில கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து உள்ளனரே தவிர பிறப்பின் அடிப்படையில் அல்ல. இந்த மாதிரி சில கருத்துக்களால் தான் இவங்கெல்லாம் பிரிஞ்சு கிடக்காங்களே தவிர பிறப்பின் அடிப்படையில் இல்லை என்று சொல்கிறது. இது வர்ணாசிரமத்துக்கும் முஸ்லிம்களிடம் காணப்படும் பிரிவுகளுக்கும் உள்ள முக்கிய ஒரு வேறுபாடு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது வர்ணாசிரமத்துக்கும் முஸ்லிம்களிடம் காணப்படும் பிரிவுகளுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு. மேலும் வர்ணாசிரம தர்மம் என்பது தீண்டாமையை நிலைநாட்டுவதற்காகவும் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டதாகவும். வர்ணாசிரமம் என்னது? வர்ணாசிரமம் தர்மம். வர்ணாசிர தர்மம் என்பது தீண்டாமை நிலை நாட்டுவதற்கும் தீண்டாமையை நிலை நாட்டுவதற்கும் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கும் உருவாக்கப்பட்டதாகும். சரிங்களா? ஸோ சன்னிகள் ஷியாக்களை தீண்டாதவர்கள் என்று கருவது இல்லை. சன்னிகள் ஷியாக்களை தீண்டாதவர்கள் என்று கருதுவது இல்லை. அதுபோல் ஷியாக்களும் கருதுவது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. சன்னிகள் ஷியாக்களை தீண்டாதவர்கள் என்று கருதுவதும் இல்லை, அதுபோல் ஷியாக்களும் கருதுவது இல்லை. தவறான கொள்கையில் உள்ளனர் என்று ஒருவர் மற்றவரை பற்றி கருதுகிறார்களே தவிர பிறப்பால் தாமே உயர்ந்தவர்கள் என்று எந்த பிரிவும் கருதுவதில்லை. நல்லா சும்மா கருத்து வேறுபாடுகள் தானே தவிர மற்றபடி பிறப்பில் நாங்கள் எல்லாம் ஒருவரே என்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. புரியுதுங்களா? பாருங்கள், மறுபடியும் பாருங்கள். சன்னிகள் ஷியாக்களை தீண்டாதவர்கள் என்று கருதுவதில்லை, அதேபோல் ஷியாக்களும் கருதுவது இல்லை. தவறான கொள்கையில் உள்ளனர் என்று ஒருவர் மற்றும் ஒருவரை பற்றி கருதுகிறாளே தவிர பிறப்பால் தாமே உயர்ந்தவர்கள் என்று எந்த பிரிவும் கருதுவதில்லை. நாங்கள் தான் உயர்ந்தவங்க பிறப்பில்லை என்று யாரும் அவங்க சொல்லிக்கிறது இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்து முஸ்லிம்கள் ஏன் தமக்குள் சண்டையிட்டு கொள்கின்றனர் என்ற கேள்விக்கு வருவோம். பொதுவாக ரெண்டாவது ஒரு கேள்வி அங்கே இருக்குது இல்லைங்களா? அடுத்து முஸ்லிம்கள் ஏன் தமக்குள் சண்டையிட்டு கொள்கின்றனர் என்ற கேள்விக்கு வருவோம். பொதுவாக மனிதர்களிடையே எப்படியெல்லாம் சண்டைகள் நடக்கின்றன என்பதை கவனித்தால் இக்கேள்விக்கு சரியான விடை காணலாம். ஆமாம், பொதுவாக மனுஷங்க இடத்துல எப்படி சண்டை நடுக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஆராய்ந்து பார்த்தாலும் இந்த கேள்விக்கு பதில் கிடைத்துவிடும் என்கிறார். ஒரே மொழி பேசக்கூடியவர்களிடையே சண்டைகள் நடக்கின்றன, உண்மைதான். ஒரே மொழி பேசிக்கொண்டு இருக்கிறார்களே அவர்களிடம் சண்டை நடக்கிறது. ஒரே ஊரை சேர்ந்தவர்களிடையே சண்டைகள் நடக்கிறது. ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அப்புறம் ஒரே குடும்பத்தினரிடையேயும் சண்டைகள் நடக்கின்றன. ஒரே குடும்பத்தில் என் குடும்பத்தை எடுத்திங்கன்னா என் குடும்பத்தில் சண்டை நடக்குது, இல்லை சொல்ல முடியுமா?
ஒரு தாய்க்கு பிறந்த 2 சகோதரர்களிடையே சண்டைகள் நடக்கின்றன. ஆமாம், எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை ஏற்படுது, ஒரே தாய் தான், சண்டை ஏற்படுவது இல்லையா என்ன? ஏற்படுகிறதே. ஸோ ஒரு மொழி பேசக்கூடிய மக்களிடையே சண்டைகள் நடக்க அம்மொழி எப்படி காரணமாக இல்லையோ, நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மொழி பேசக்கூடிய மக்களிடையே சண்டைகள் நடக்க அம்மொழி எப்படி காரணம் இல்லையோ, ஒரு மாநிலத்தவரிடையே ஏற்படும் சண்டைகளுக்கு அம்மாநிலம் எப்படி காரணமாக இல்லையோ, ஒரு குடும்பத்தினர் இடையே ஏற்படும் சண்டைகளுக்கு அக்குடும்பம் எப்படி காரணமாக இல்லையோ, அதுபோல்தான் ஒரு மதத்தினரிடையே நடக்கும் சண்டைகளுக்கு அம்மதம் காரணம் இல்லை. புரியுதுங்களா? சண்டை போட்டுக்கிட்டாக்க மொழி காரணம், மதம் காரணம், வீடு காரணம்லாம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடாது என்கிறார். இன்னும் சொல்லுவதானால் இவர்களிடையே சண்டைகள் நிலவிட காரணம் இஸ்லாத்தின் போதனைகளை அவர்கள் கைவிட்டது தான். ஸோ இப்போ இந்த முஸ்லிம்கள் இடையில் சண்டைகள் வருவதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் என்னது, இஸ்லாத்தின் போதனைகளை அவர்கள் கைவிட்டது தான் என்கிறார். ஸோ அவர் போதனைகளை யாரும் சரியாக கற்கவில்லை, அறிந்து கொள்ளவில்லை, அதன்படி நடக்கவில்லை, அந்த கொள்கை சித்தாந்தங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்று கூறுகிறார். ஸோ மரைக்காயர் என்பது மரக்காயர் என்ற சொல்லின் திரிபாகும். என்னது? மரைக்காயர் என்பது மரைக்காயர் நல்லா பாருங்கள், என்பது மரக்காயர் என்ற சொல்லின் திரிபாகும். திரிபு, அதாவது ஒரு சுருக்கமாக இல்லைன்னா திரித்து பேசுதல் தான் அந்த மாதிரி. ஸோ மரக்கலாயர் என்றால் மரக்கலம். ஆமாம், மரக்கலாயர் என்றால் மரக்கலம், படகு போட்டு சார்ந்த தொழில் செய்பவர் என்று பொருள். மரக்கலாயர் என்றால் போட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் என்று பொருள். ஒரு காலத்தில் கடல் வழியாக வாணிபம் செய்வதில் முஸ்லிம்கள் முன்னணியில் இருந்தனர். ஒரு காலத்தில் முன்னணியில் இருந்திருக்காங்க வாணிபம் செய்வதில். ஸோ மரக்கலம் வழியாக சரக்குகளை ஏற்றுமதி இறக்குமதி செய்து வந்ததால் அவர்கள் மரக்கலாயர் என்று குறிப்பிட்டுள்ளனர். பின்னர் இது மரைக்காயர் என்று ஆகிவிட்டது. ஸோ இந்த ஏற்றுமதி இறக்குமதி கடல் வழியாக இந்த மாதிரி போட்டு மூலியமாக இந்த மாதிரிலாம் அவங்க வணிபம் செய்து கொண்டு இருந்ததனால் அந்த மரக்கலாயர் என்பது என்ன ஆயிடுச்சுன்னா பின்னர் மரைக்காயர் அப்படின்னு சுருங்கி போச்சு. சரிங்களா? அப்போது இந்த மரக்கலம் சார்ந்த தொழில் செய்தவர்கள் மரக்காயர் என்று தம்மை குறிப்பிட்டதை நாம் ஏற்றுக்கொள்வோம். அந்த தொழில் செய்தவர்களும் தம்மை மரைக்காயர் என்று குறிப்பிட்டு கொள்வதால் இது சாதியை போல் தோற்றம் அளிக்கிறது. அவங்களும் அந்த மாதிரி குறிப்பிட்டு கொண்டதால் அது ஒரு சாதி அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ யானையை பயிற்றுவிப்பவர் மாவுத்தர் என்று குறிப்பிடுவது போல குதிரையை பயிற்சிப்பவர் ராவுத்தர் என்று குறிப்பிடப்படுவார்கள். ஸோ இந்த யானையை பயிற்சி கொடுக்குறாங்களா யானைக்கு, அவங்க மாவுத்தர். அப்புறம் இந்த குதிரைகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க இல்லை, அவங்க ராவுத்தர் என்று குறிப்பிடுவார். அன்றைய முஸ்லிம்களில் பலர் அரபு நாட்டு குதிரைகளை இறக்குமதி செய்து அவற்றை பயிற்றுவித்து பாண்டிய மன்னர்களிடம் விற்று வந்தனர். இதனால் அவர்கள் ராவுத்தர் எனப்பட்டனர். அன்றைய காலத்தில் முஸ்லிம்கள் பலர் அரபு நாட்டு குதிரைகளை இறக்குமதி செய்து அவற்றை பயிற்றுவிட்டு அதுக்கு பயிற்சி கீழ்ச்சிலாம் கொடுத்து பாண்டிய மன்னர்களிடம் விற்று வந்தனர். ஆமாம், இதனால் அவர்கள் ராவுத்தர் எனப்பட்டனர். அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்க ராவுத்தர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் குதிரையுடன் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் தம்மை ராவுத்தர் என குறிப்பிடுவதால் இதுவும் ஒரு சாதியை போல் தோற்றம் ஏற்பட்டுவிட்டது. ஸோ அந்த குதிரைக்கு பயிற்சி கொடுத்தவர்கள் தான் ராவுத்தர்கள் என்பது புரியுது. ஸோ குதிரைக்கு பயிற்சி கொடுக்காதவர்களும் ராவுத்தர் அப்படி என்று என்னும் பொழுது இந்த மாதிரி ஒரு சாதி இருக்குமோ அப்படின்ற மாதிரி அது ஏற்பட்டு போச்சு. ஸோ தமிழக முஸ்லீம்கள் அனைவரும் இந்த மண்ணில் பிறந்தவர்கள். தமிழக முஸ்லீம்லாம் இங்கே பிறந்தவங்க தானே. அப்போது இம்மண்ணில் பிறந்தவர்களின் வழி தோன்றர்களாக உள்ளனர் என்பதை நாம் அறிவோம். ரைட்டுங்களா? தமிழக முஸ்லீம்கள் எல்லாமே இந்த மண்ணில் தோன்றியவர்கள் என்பதை நாம் என்னது ரொம்ப நன்றாக தெளிவாக நாம் அறிகிறோம். ஆயினும் மிக குறைந்த அளவில் சிலர் அரபு நாடுகளிலிருந்து நமது நாட்டை தங்கள் தாயமாக கொண்டு இங்கேயே பல நூற்றாண்டுகளுக்கு முன் தங்கிவிட்டனர். இருந்தாலும்
பல ஆண்டுகளுக்கு முன்பே அரபு நாடுகளில் இருந்து வந்து நமது நாட்டை தங்கள் தாயமாக கொண்டு இங்கே பல நூற்றாண்டுகளுக்கு முன் தங்கிவிட்டனர். புரியுதுங்களா? எப்போது அரபு நாடுகளிலிருந்து வந்தவர்கள் பல காலங்களுக்கு முன்பு இங்கே வந்தவங்க இங்கேயே வந்து அப்படியே தங்கி விட்டார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் ஒருவரை மற்றவர் அழைக்கும்போது லப்பை வந்து விட்டேன் என்று அரபு மொழியில் குறிப்பிட்டு வந்தனர். இதனால் அவர்களின் பெயரே லப்பை என்று ஆகிவிட்டது. இந்த லப்பை என்ற ஒரு அரபு நாடுகளிலிருந்து வந்து அந்த காலங்களில் வந்து அப்படியே இங்கேயே பல நூற்றாண்டுகள் தங்கி போனவர்கள் இருக்காங்க. அவர்களை லப்பை, அதான் லப்பை வந்து விட்டேன் அப்படி என்று சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம். ஸோ வந்து ஆமாம் என்று அரபு மொழியில் குறிப்பிட்டு வந்தனர். இதனால் அவர்களின் பெயரே லப்பை என்று ஆகிவிட்டது. லப்பை வந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க லப்பை என்று அழைக்கிற மாதிரி ஆகிவிட்டதாக குறிப்பிடுகிறார். பல நூற்றாண்டுகள் கடந்து விட்ட நிலையில் இன்று லப்பைகள் எனப்படுவோர் அரபு மொழியில் பேசுவதில்லை. என்ன இருந்தாலும் பல நூற்றாண்டுகள் ஆயிட்டாலும் அரபு நாட்டிலிருந்து இங்கே வந்த லப்பைகள் அரபு மொழி பேசுகிறார்களே என்றால் பேசுவது இல்லை. அவர்களுக்கு அம்மொழி தெரியாது. அவர்களுக்கு அம்மொழி தெரியாது. இருப்பினும் அவர்கள் லப்பை என்று கூறிக்கொள்வதால் இதுவும் ஜாதியை போல் தோற்றமளிக்கிறது. இருந்தாலும் அவங்க தங்களை லப்பைன்னு அவங்களுக்கு அந்த மொழி தெரியலனாலும் அரபு மொழி தெரியலனாலும் தங்களை லப்பை என்று சொல்லி அழைத்து கொள்வதால் அதுவும் ஒரு சாதி போல தோற்றமளிக்கிறது என்கிறார். எனவே முஸ்லிம்கள் இதை ஒரு பட்டம் போல் பயன்படுத்துவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். ஆமாம், முஸ்லிம்கள் இதை ஒரு பட்டம் போல் கொண்டாடுவதை தவிர்க்கணும் என்கிறார் ஆசிரியர். சரிங்களா? ஸோ எனவே முஸ்லிம்கள் இதை ஒரு பட்டம் போல் பயன்படுத்துவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அதே சமயத்தில் முஸ்லிம்கள் மரக்காயர், ராவுத்தர் என்றெல்லாம் குறிப்பிட்டு கொள்வதை சாதி பிரிவுடன் ஒப்பிடக்கூடாது. ஸோ அப்போ அந்த முஸ்லீம் வந்து மரகாயர், ராவுத்தர் அப்படிலாம் சாதி பிரிவு அது இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்லக்கூடாதுன்றாரு. அதே சமயத்தில் முஸ்லீம்கள் மரகாயர், ராவுத்தர் என்றெல்லாம் குறிப்பிட்டு கொள்வதை சாதி பிரிவுடன் அதை பிரித்து அப்படி பெருசு பண்ணக்கூடாது, ஒப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஏனெனில் அனைவரும் ஒரே வழிபாடு தளத்தில் ஒரே வரிசையில் என்று சொல்வார்கள். எவ்வளோ அருமையான விஷயம் பார்த்தீங்களா? இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புத்தகத்தில். அதுக்காக தான் சரி இதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டணும்னு யோசித்தேன். ஆமாம், புரியுதுங்களா? ஏனெனில் அனைவரும் எவ்வளோ விஷயம், எவ்வளோ கேள்விகள். ஆனால் இங்கே பாருங்கள், ஏனெனில் அனைவரும் ஒரே வழிபாட்டு தளத்தில் ஒரே வரிசையில் நின்று தொழுவார்கள். அற்புதம் இல்லையா? ஒரே வரிசை, இவ்வளோ வித்தியாசம், இவ்வளோ வேறுபாடு, இவ்வளோ சிந்தனை, இவ்வளோ அடி எல்லாத்துக்கும். அதில் ஏனெனில் அனைவரும் ஒரே வழிபாடு தளத்தில் ஒரே வரிசையில் நின்று தொழுவார்கள். ஒரே தட்டில் மரைக்காயரும் ராவுத்தரும் சாப்பிடுவார்கள். எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்கள். ஒரே தட்டில் மரைக்காயரும் ராவுத்தரும் சாப்பிடுவார்கள். திருமண சம்பந்தமும் செய்து கொள்வார்கள். எப்படி திருமண சம்பந்தமும் செய்து கொள்வார்கள்? அப்போ ஒரே என்ன அடக்கத்தலத்தில் அடக்கத்தலம் மீன்ஸ் வாட் கிரேவியர் சுடுகாடா? அதான் அடக்கத்தில், ஒரே அடக்க தளத்தில் தான் அனைவரும் அடக்கம் செய்யப்படுவார்கள். வாட் அ பியூட்டிஃபுல் திங் திஸ் இஸ்னா. ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது பாருங்கள். எப்படி எல்லாமே சமரசம் உலாவும் இடம். ஒரே அடக்க தளத்தில் தான் அனைவரும் அடக்கம் செய்யப்படுவார்கள். இட்ஸ் வண்டர்ஃபுல் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ இவர்களுக்கிடையே தீண்டாமையோ பாரபட்சமோ பிறப்பால் உயர்வு தாழ்வு கிடையாது. ரைட்டுங்களா? இவர்களிடையே தீண்டாமையோ பாரபட்சமோ பிறப்பால் உயர்வு தாழ்வு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லோரும் அதை தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். உலக மக்கள் அனைவருமே நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், எல்லாம் சுடுகாட்டில் தாங்க சாகுறோம், எல்லா சுடுகாட்டுக்கு தாங்க போகிறோம், அங்கே எல்லாம் ஒன்றா தாங்க கிடக்கிறோம். அங்கே எந்த ஒரு வித்தியாசம், ஏற்றுமை சமரசம் உலாவும் இடம். சரிங்களா? ஸோ ஆயினும் இஸ்லாத்தில் ஜாதிகள் உள்ளன என்று பலரும் கருதுவதற்கு இது இடம் அளிப்பதால் இதை தவிர்க்குமாறு முஸ்லிம்களுக்கு நாம் அறிவுரை கூறியும் வருகிறோம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று முஸ்லீம்களுக்கு ஆசிரியர் தரப்பில் அவங்க அசோசியேஷன்ஸ் ஏதாவது இருக்கும், அதன் மூலியமாக அவர்கள் அறிவித்து கொண்டு வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, மகா உன்னதமானவர்களே,
மாரியர் போர்புல் வியூவர்ஸ், பீப்புள்ஸ், சில்ட்ரன்ஸ் எல்லோருக்கும் ஒரு விஷயம் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வழக்கம் போல தான் நான் எப்பவும் சொல்லுவது தான், இந்த வீடியோ முடிய போகுது இல்லையா. 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் உத்தமர்கள், எந்த பாவமும் அறியாதவர்கள், எந்த தவறையும் செய்யாதவர்கள். ஆனால் இன்று சமூகம், இன்றைய சுச்சுவேஷன், உலகத்தின் நிலை மோசமாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ சிறந்தவனா, நான் சிறந்தவனா, நீ பிச்சைக்காரன், நான் பணக்காரன், ஏற்றத்தாழ்வுகள். இங்கே யாரும் யாரை காட்டிலும் உயர்ந்தவரெல்லாம் கிடையாது. எல்லாமே என்ன, பிறப்பால் வளர்ப்பால் எங்கெங்கேயோ அதுவும் ஒரே அவரும் கேளர். ரத்தம் எங்கேயோ ஒரு, ஆமாம், ரத்தம் எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் இருந்து கொடுக்குறாரு எனக்கு உடல்நிலை சரியாக இல்லாத போது. ஸோ அன்பானவர்களே, மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், இந்த பயங்கரமான பேரிடர் காலத்தில் 3ஆம் உலகப் போர் வருகிறது என்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் வயநாடு, அது இது, இஸ்ரேல், ஈரான், ரஷ்யா, உக்ரைன், எங்கே பார்த்தாலும் சண்டை 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 சண்டை, ஒரே ரத்தாறு, ஒரே பிணக்குவியல், ஒரே பிணவாடை. ஸோ தயவுசெய்து அன்பானவர்களே, பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகள் 8 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள், அற்புதமான குழந்தைகளை இந்த உலகத்தை தங்கள் தோள்களில் சுமந்து இந்த உலகை காக்க வேண்டியவர்கள், அவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு இந்த தீண்டாம கருத்து வேறுபாடுகளை எல்லாம் சொல்லி தராதீங்க. அவர்களை நன்றாக வளர்க்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது, அறிவூட்ட வேண்டியது உங்கள் கடமை. அவர்களுடைய நண்பர்கள் எங்கே போகிறாங்க, எதுக்கு இந்த செல்ஃபோனெல்லாம் அவங்க கையில் கொடுக்காதீங்க. செல்ஃபோனெல்லாம் தூக்கி போட்டு உடைங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த டவர் எல்லாமே உடைய போகுது, எல்லாம் சுக்கு நூறாக போகுது. ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், பெற்றோர்களே, தாய்மார்களே, அன்பானவர்களே, ஆசிரியர்களே, அரசாங்கமே, குழந்தைங்களை பத்திரமாக பார்த்துக்குங்க. ரொம்ப நல்லா அவங்கள பார்த்துக்குங்க. இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். மறுபடியும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ, பாய். Wish you all the best. Be strong. Take care. Stay blessed.